ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா நைஸாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே அதே அளவு எண்ணெயும் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனேமா நம்ம நறுக்கி வச்சிருக்க 3 பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு 1/2 கிலோ சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்துக்கனால அதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட்டி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே சுருள வேகணும். அது கூடவே நம்ம 3 பெரிய பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகா 1 கூட போட்டுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயிலே நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணும். நல்லா சுருளை வந்தோடனையும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தூள் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் எண்ணெயிலே நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனையும் நம்ம இதில் மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு குறைச்சிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு 3 பேக்கெட் மஷ்ரூமை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். மஷ்ரூமை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா பிரியாணியில் மஷ்ரூம் இருக்கிறதே தெரியாது. அதனால 2ஆக கட் பண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ சீரக சம்பா பிரியாணி அரிசின்றனால நான் 3 பேக்கெட் மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அது கூடவே மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஊற்றிடலாம். 1 கப் பிரியாணி அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ கடைசியாக நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு லெமனை புழிஞ்சு போட்டுக்கிறேன். இப்போ மூடி வச்சு நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்க அரிசியை உள்ள கொட்டிக்கிறேன். அரிசி நல்லா வெந்து வரணும். அதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் இந்த மாதிரி அடி பிடிக்காம இருக்க கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வராமல் இருக்கிற அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸே இல்லை. ஒரு மூடி போட்டுட்டு மேலே நம்ம தம்க்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதை நம்ம மேலே வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பிரியாணியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி உதிரியாக தான் நம்மளுக்கு சீரக சம்பா அரிசி வரணும். அவ்வளோதான், சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி செஞ்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.